புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வர வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கி அந்த உரிமையை மட்டும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சட்ட விதியை வரையறுத்து கூறினார்கள். இன்னைக்கு அந்த விதியை மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, முன்பெல்லாம் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு சாதாரண நம்முடைய தொண்டர்கள் போட்டியிடலாம், அதுக்கு வாய்ப்பு இருந்தது. அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தால் போதும் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம். அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தந்தார்கள். ஆனால் இப்போது என்ன அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க, புரட்சி தலைவர் திருத்தமோ மாற்றமோ ரத்தோ இருக்கக்கூடாது சொன்னார். அதில் என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, போட்டியிடுகின்றவர் அவர்களுக்காக 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, போட்டியிடுகின்றவர் 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியா இருக்க வேண்டுமா? என்ன கொடுமை! யார் போட்டியிட முடியும்? சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற சட்டத்தை, உரிமையை கொண்டு வந்த புரட்சி தலைவருடைய அந்த சட்டத்தை காற்றிலே பறக்க விட்டு இன்றைக்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியும் 10 வழிமொழிகளையும் 5 வருடம் தலைமை கழகம். யார்? மிராசார், மிட்டாதார்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள் பரம்பரையில் வந்தவன் தான் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும். அல்லது இங்கே இருக்கிறார்களே நம்முடைய பழைய சகாக்கள் தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும். வேற யாரும் வர முடியாத ஒரு சூழலை இந்த வளையத்துக்குள்ளே தெரியும். எடப்பாடி பழனிசாமி போட்ட வளையத்துக்குள்ளே சுற்றி 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 இருப்பவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்கலாமா என்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி. எங்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இன்றைக்கு பெரியவர் வந்திருக்கிறார்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த விதியை, உரிமையை எந்த காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது என்பதற்கான யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை அபகரிப்பு செய்த, திருடி கொண்டு போய்விட்ட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொண்டர்கள் உரிமையை மீட்டு மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டும்.